கிடையாது. இப்போ வந்து தமிழருடைய பண்பாடும் தமிழுடைய வேள்வி திருவிழாக்களும் வேள்வி கொண்டாட்டங்களும் இன்றைக்கு 14வது வருஷம் நீங்கள் எத்தனை கடை வெட்டுறீங்க? நான் தொடர்ந்து வெட்டி கொண்டு வரேன். 14 வருஷமாக வெட்டி கொண்டு வரீங்க. இது வரைக்கும் எத்தனை கடை வெட்டிருப்பீங்களா அதிகமாக? நான் ஒரு நாளும் விட விட்டு தொடர்ந்து. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் வீது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் காட்டுப்புலம் காளியம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பிரமாண்டமான வேள்வி திருவிழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் நான் இன்றைய முக்கியமான காணொலியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து காட்டுப்புலம் காளியம்மன் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து பிரமாண்டமான வேள்வி திருவிழா இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. ஆடுகளை கொண்டு வந்து ஊர்வலமாக கொண்டு வரணும். எல்லாரும் இங்கே பொங்கி கொண்டிருக்கிறோம். வணக்கம். காட்டுப்புலம் வீரமகா காளி அம்பாள் ஆலயம். இது வந்து பழமை வாய்ந்த தமிழர்களுடைய மரபுகளில் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து தமிழர்கள் பண்பாடு பழக்கம் ஒழுக்கம் அந்த அதிக விளிமயங்களோட துண்ணி பிழைந்து இருக்கின்ற ஒரு தமிழருடைய தொடர்பு மரபுகளில் தொடர்புள்ள வேள்வி ஆலயம். இது வந்து ஆடு கோழி வெளியிட்டு மற்றது மடையல் வந்து எல்லா மற்ற படையலும் படைத்து அவருக்குரிய சகல பலகாரங்களும் ஆகாரங்கள் எல்லாத்தையும் செய்து அவருக்கு சகலதையும் செய்து படைக்கிறது. அதே போல் தமிழர்களுடைய பாரம்பரியமான வரலாற்றுக்குரிய இந்த விடயங்களை கண்டுகொள்ளலாம், கண் முன்னே கண்டு கழிக்கலாம். எல்லாம் தமிழுடைய மரபுகளில் எடுக்கப்பட்ட இந்த வந்த அந்த கொடி கோத்திரங்களாக வந்த வழிபாடு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வழிபாடு எங்கேயும் இப்போ இல்லை. எல்லா ஆலயங்களையும் இப்போ வைஷ்ணவ வகையில் ஆக்கி அமைச்சு கிடக்கு. இப்போ வந்து தமிழருடைய பண்பாடும் தமிழுடைய வேள்வி திருவிழாக்களும் வேள்வி கொண்டாட்டங்களும் இதே தான் இங்கே தான் காணலாம். எல்லா மக்களும் வந்து இங்கே வீரமகா காளி இந்த திருவருளை எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து யுத்த காலங்களில் 30 வருட காலமாக இது மூடப்பட்டு கிடந்து இப்போ 15 வருஷமாகத்தான் இப்போ இது ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டிருந்தது. வேள்வி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் மிக சிறப்பாக இப்போ மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை சிறப்பாக இந்த வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் வந்து அம்பிகை இந்த திருவருளை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேணும் என்று வேண்டுகிறோம். எல்லாரையும் அழைக்கின்ற காளி திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று இந்த வேள்வி திருவிழாவை எல்லாரும் வந்து செய்யலாம். எல்லாரும் வந்து அதை கலந்து கொள்ளலாம். எல்லா மக்களுக்கும் காளியாச்சி இந்த திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஓம் காளி. நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடுகளை கொண்டு வந்து இங்கே ஆலய முன்றலில் கட்டி வச்சிருக்கிறோம்.
வேள்வி நடக்குது? இன்றைக்கு 14வது வருஷம். 14வது வருஷம். நீங்கள் எத்தனை கடை வெட்டுறீங்க? நீங்கள் நான் தொடர்ந்து வெட்டி கொண்டு வரேன். 14 வருஷமாக வெட்டி கொண்டு வரீங்க. இது வரைக்கும் எத்தனை கடை வெட்டியிருப்பீங்களா அதிகமாக? நான் ஒரு காலம் இடைவிட்டு வெட்டுங்க தொடர்ந்து வெட்டுறேன். இல்லை எத்தனை கடை கூட வெட்டியிருப்பீங்க? 14 இடைவிட்டு வருஷம். ஒரு கடை தான் வெட்டுறீங்க ஒரு வருஷமா? 2-3 அப்படியே வெட்டிலே ஒரு ஆடு ஒரு நாளைக்கு கொண்டு வாங்க. ஒன்று தான். இப்போ எவ்வளோ பொறுமை நினைக்கிற ஆடு? இது நாங்கள் வந்து சின்ன குட்டியில் வந்தாங்க. நான் கூட்டாச்சு வளர்த்தேன். இப்போ என்ன பொறுமதி வரும்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 அப்படி வரும். நல்லா வெட்டி போட்டு தான் கொடுக்க போகிறீங்க. வெட்டி நான் பண்ணுறேன். எத்தனை வருஷம் இது? இது இப்போ கிட்ட 1 வருஷம் வளர்க்கும். 1 வருஷம். 1 வருஷம் வலிக்கிறே 6 மாதம் வளர்க்கும். 6 மாதம். 1 மாதம் வலிக்குது கிட்ட விட்டேன். வளர்ப்பு 60 நாள். 60 2 மாதம். வெள்ளி கண்டு. இது நான் இதுக்கு வளர்ப்புக்காரன் நான் காரணம் இல்லை. என்னோட வைஃப் தான் காரணம். இதுக்கு வந்து நான் காரணம். வீட்டு வைஃப் தான் 3 வருடமாக ஒழுங்கு சாப்பாடு காய்ப்பாங்க. நான் பயிர்க்கிற மட்டும் என்ன இல்லை. இந்த வெற்றிக்காரன் வீட்டுக்காரன் பைக் மாட்டேன். நான் காரணம் சொல்ல மாட்டேன். சரி அண்ணா, சந்தோஷம். நாளைக்கு சந்திப்பேன் கோயில். சரி, ஓகே.